ஒரு பக்கம் முதலமைச்சர் ஆட்சியில் இருந்து கொண்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார். மகளிர் உரிமை தொகையை கூடுதலாக 30 லட்சம் பேர் கொடுத்தது முதற்கொண்டு அமல்படுத்தவும் செய்கிறார். இன்னொரு பக்கம் அதை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தேர்தல் வாக்குறுதிகளை. முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது, ஒரு கூட்டணிக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் சொன்னதுபடி நிற்பேன், அவர்கள் அறிவிப்பார்கள், ஏன்னா நாங்கள் சின்ன கட்சின்னு சொல்லி டிடிவி திரு ஓபிஎஸ் அவர்கள் சர்வாதிகார போல நடக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை மீண்டும் கட்சிக்கு கேஸ் போட்டிருக்கோன்றதெல்லாம் நினைவுபடுத்துகிறார். அப்போ ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டதா என்டிஏல? தினகரன் ஏறக்குறைய என்டிஏ போவதுன்றது உறுதியாகி விட்டதா? ஓகே, இதில் முதல் பிரச்சனைக்கு வருவோம். இப்போது ஒரு முதல்வராக இருக்கிறப்போ நீங்கள் கரெக்டாக முதல் வரியில் அழகாக சொன்னீங்க. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரம் கையில் இருக்கிறது, அறிவிப்புகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பலதை அந்த 5 ஆண்டுக்குள்ளாகவே அறிவித்து முடிந்தால் அது அமலுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நேரடியாக அந்த பயனை முழுவதும் கொண்டு சேர்வதற்கான பணியில் ஈட வேண்டும். இதுதான் ஒரு ஆட்சிக்கு அழகு. நீங்கள் சென்ற முறை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிறகு போன சட்டமன்ற தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு. அவருக்கு முன்னால் வைக்க வேண்டிய முதல் கேள்வி என்னென்னா, அந்த திட்டங்கள் நீ ஏன் அமுல்படுத்தலை? 4 ஆண்டுகளில் ஆட்சியில் இருக்கீங்கள்ல, 2017 2021 அமுல்படுத்திட்டு நீ மக்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் சாதனை செஞ்சுருக்கோம்னு. ஆனால் அது எதுவுமே செய்யாமல் ரொம்ப வெந்தையாக இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் அதில் நான் அமுல்படுத்துவேன்னு சொல்கிறார். இப்போவும் அதே நிலைமை தான். இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த அறிவித்த இந்த திட்டங்கள் அவர் 2017 2017 அறிவித்திருக்கலாமே, எங்களுடைய திட்டம் சொல்லி நீங்கள் செஞ்சுருக்கலாமே, அது கூட செய்யலை. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தாதா? இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு தேர்தல் வாக்குறுதியை திமுக அறிவிக்கும், அடுத்தது அவங்க செய்ய போகிறதுக்கு டிராவிடியன் மாடல் 2.4ன்னு சொல்லி முதலமைச்சரே சொல்கிறார், அந்த கட்சியினுடைய அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அப்போ இப்போ விடுபட்டு போனது தொலைநோக்கு திட்டங்கள், அடுத்தது செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்னு ஒவ்வொரு ஆட்சியிலையும் இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் தானே, அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டுனா. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே தான் நான் வலியுறுத்துறேன். உங்களால் முடிந்த அளவுக்கு இப்போவே இந்த திட்டங்கள் அறிவிக்கிறோம், இதில் அமல்படுத்த தேதி வேணால் பின்னால் இருக்கலாம், இதற்கான அரசாணை கூட வெளியிடலாம். 2027 இந்த திட்டம் அமலுக்கு வரும், 2028 இந்த திட்டம் அமலுக்கு வரும், இவ்வளோ பயனாளிகள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் நல்லது. எல்லாவற்றுமே தேர்தல் அடுத்த 5 அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி 2 லெஜிட்டிமசி. இப்போது நான் இது செய்கிறோம், இதோடைய ஒரு சில திட்டங்கள் ஃபேஸ் 2 இருக்கலாம், ஃபேஸ் 3 இருக்கலாம். அதுபோல் நீங்கள் ஃபேஸ் மேனரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. நிதி நிலைமை பார்க்கணும், இது ஒன்று. 2வது, இப்போது அவர் பழனிசாமி அறிவிக்க ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. 2-3 விஷயம் நான் பார்க்குறேன். 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொல்கிறார். ஒருவேளை திமுக அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்களும் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கார், இந்த தொகையை உயரலாம். அவங்க அறிக்கையில் ஒருவேளை உயர்த்தி சொல்லிட்டா அப்புறம் நம்ம என்ன ஆகுது? அதனால் முந்திக்கிட்டு முதலே இது இப்போது செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேள்வி வருதில்லை. இப்போவே அறிவிச்சிட்டான்னா இந்த திட்டத்தை காப்பி பண்ணார் அவங்க சொல்லுவாங்க. இப்போ காப்பி எடுத்தது யார்? காப்பி எடுத்தது யாருன்ற ஒரு பேச்சு வரும். இப்போ இது ஒரு திட்டம் சொல்கிறாரு. 2வது ஒரு வேடிக்கையான திட்டம், இந்த எஸ்சி பிரிவினருக்கு எஸ்சி பிரிவினர் அனைவருக்கும் சேரக்கூடிய ஒரு வீடு கட்டும் திட்டம் சொன்னால் பரவாயில்ல, அதில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் எப்படி இருக்கு பாருங்கள் திட்டம் எவ்வளோ, அதில் ஒரு 50% போயிடுது. புதிதாக திருமணம் செய்து போனாலும் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கிடையாது. புதிதாக திருமணம் ஆனவர்களும் அந்த வீட்டிலிருந்து வெளியே தனி கொடுத்து அமைக்கணுமா? நான் வீடு கட்டுற திட்டமா, வீடு நாசப்படுத்துகிற திட்டமா, வீடு பிரிக்கிற திட்டமா? அது இப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்து வாழணும் தான் சொல்கிறேன். பெற்றோரை கவனிக்கணும். நீங்கள் தனி வீடு போகிறதுக்கு ஏன் தூண்டுறீங்க? தனி வீடு போய் இந்த பெட்ரோலில் போய் யார் பார்ப்பாங்க? இது ஒரு அடிப்படையிலே மிக தவறான ஒரு சோஷியல் இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான திட்டம். அதாவது ஒரு திட்டம் 100%லேருந்து 50%, 25%, கடைசியில் 3-4% மக்கள் தான் போய் சேரக்கூடிய திட்டமாக அறிவிக்கிறாங்க. அது இவங்களுடைய 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ராமிஸ் என்னாச்சு? ஜெயலலிதா கொடுத்த அரசியல் வாக்குறுதிகள் என்ன? முக்கியமான வாக்குறுதிகள். இனி பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். அதை உடைத்தவர்கள் இவர் தானே. 2017 பிறகு பாஜகவோட கூட்டணி ஏன் போனார்? அதையும் மாற்றி மறுபடியும் பாஜகவோட திரும்பி இப்போ சேர்ந்துருக்கான. என்ன காரணம் சொல்கிறாரு? பொதுக்குழு அத்தனை உறுப்பினர்கள் கேட்டு பாஜகவோட உறவு முடித்தாரா, அல்லது பொதுக்குழுவில் அத்தனை உறுப்பினரும் கேட்டு மீண்டும் பாஜக உறவு அவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லி எடுத்த முடிவா? இதெல்லாம் தன்னிச்சையாக எடுத்த முடிவுகள். அதே போல் தேமுதிக
ஜெயலலிதா தெளிவாக சொன்னார், இனி அவங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னார். இல்ல அதை தாண்டி ஆமா, ரொம்ப தூரம் இல்லைன்னு வந்துட்டோம். சொன்னாங்க. அவங்க இந்த கட்சியோட ஏறக்குறைய எல்லாம் ஒரு இப்ப வருஷத்துக்கு கூட்டணி முன்னாடியே அமைச்சிட்டாங்கல்ல கூட்டணி இல்லையா? அமைச்சிட்டாங்க. அதுக்கான பல அவர் வந்து 170 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டாரு என்ன காரணத்தினால கூட்டணி வைக்கிறோம், திமுக கூட்டணி வைக்கலையான்ற கேள்வியெல்லாம் எழுப்பிட்டார். இப்போ நம்ம கேட்பது, இப்போ இவருக்கு அது கொடுத்துருக்கக்கூடிய அந்த 5 வாக்குறுதிகள் இல்லை வாக்குறுதிகளில் முக்கியமாக ஒன்று டிஎம்கேவோட டாப் அப் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்க போறேன்ற பேரை மாற்றிருக்காரு. இப்போ மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதல்வருக்கு மாத்தாரு. அது கூட கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தை கொஞ்சம் மாத்தி அம்மா திட்டம் சொல்றாரு. அதுதான் வந்து திமுக அந்த அப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சொல்லலாம் எங்களோட திட்டம்னு அதுவும் சொல்லலாம். இப்போ நமக்கு என்ன கவலைன்னா இவர் ஜெராக்ஸ் பழனிசாமின்னு பேர் சொல்லிடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த அளவுக்கு காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று சொந்தமா வேற புதுசா அறிவிப்பு தான் செய்யலாம். மூணாவது நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, பெண்களுக்கு ஏற்கனவே இலவச பஸ் பயணம் அறிவிச்சாச்சு. இப்போ இவர் ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் சொன்னாச்சு. மொத்தம் நீங்க என்ன தெளிவா என்ன சொல்லணும்னா, இனி பஸ் கட்டணம் யாரும் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்துக்கும் ஃப்ரீ அப்படி அறிவிக்க வேண்டியது தானே. அதோட அர்த்தம் என்ன? பெண்கள் ஆண்கள் ஓகே. மூணாவது அவங்களுக்கு சேர்த்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. ஆமாம் இருக்கு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இலவச எல்லா பஸ்ஸும் தமிழ்நாட்டில் இனிமேல் ஃப்ரீயாக ஓடும். காலையிலேருந்து சாயந்தரம் யார் வேணாலும் இங்கே வேணாலும் போகலாம், இங்கே வேணாலும் வரலாம். அப்போது பஸ் கண்டக்டர் வேலை இல்லை, டிக்கெட் கொடுக்குற வேலையே இல்லை. அப்போ 50,000 பஸ் கண்டக்டர் தமிழ்நாடு முழுக்க வேலை செய்ய போகிறாங்கன்னா அவங்கள பதவியில் அவங்க பணியை நீக்க போகிறீங்களா? அது முடிக்க போகிறீங்களா? ஏன்னா கண்டக்டர் தேவையில்லாத பஸ்ஸு, டிக்கெட் கொடுக்க தான் கண்டக்டர் இருக்காரு. இல்லை இந்த ஃப்ரீ டிக்கெட்டுக்கு டிராவலுக்கு ஒரு டிக்கெட் உண்டு. எதுக்கு எவ்வளவு போறது என்யூமரேஷன் இருக்குல்ல. நீங்க டிரைவர் மட்டும் ஓட்டினா போதும், யார் வேணா எங்க வேணா எங்க வேணா ஏறலான்ற போது கண்டக்டர் எதுக்கு அந்த அவசியமே தேவையில்லை. அது பஸ் ஸ்டாப்ல தானா மாடி நிற்கிற மாதிரி அதுவும் நிற்கும், பஸ் நிற்கும், ஏறிப்பாங்க. அது புளிமூட்டை ஸ்பெஷலாக இருந்தாலும் சரி, இப்போ காணும் பொங்கலில் கூட்டமாக பஸ்ஸு போகுது மாதிரி ஜனங்களை வந்து ஓவர் க்ரௌடிங் ஆகும். உங்களுக்கு ஓவர் க்ரௌடிங் ஆனால் ஈவ்டீசிங் ஆகும்னு போலீஸோடைய கருத்து. அதனால தான் மாணவர்களுக்கான பஸ் பாஸ் கூட ரொம்ப லிமிட்டடாக கொடுக்குறாங்க. 1+1 கல்லூரிக்கு செல்லலாம், லைப்ரரிக்கு செல்லலாம். சொல்ல முடியுமா? இப்போ இலவச பேருந்து நீங்க என்ன கொடுத்ததுனால பெண்கள் என்ன எல்லா ஃபுல்லு பெண்கள் கூட்டமாவா வந்துட்டாங்க? தேவை கருதி தானே அவங்க பயணிக்கிறாங்க. தேவை கருத்து அவங்க போகிறாங்க. ஆனால் நீ ஆங்கிலம் எடுத்து மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் கொடுத்தா என்ன ஆகும்? அதை நான் விவரிக்க தேவையில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.